ஏஐ ஏஐ இருக்கு இல்லையா, அதனுடைய பாதிப்பு எல்லாருக்கும் தெரியும். ஏஐ பாதிப்பு எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா? ஏஐ சம்பந்தமாக படிங்க, அது ஃபியூச்சரில் அதுக்கு தான் ரொம்ப சான்ஸ் இருக்குன்னு. சரி, எல்லாருமே படிச்சிட்டீங்க. இப்போ எல்லாருக்குமே ஏஐ சம்பந்தமாக படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருமா? கிடையாது. சரி, அப்புறம் அதை பற்றி ஏன் திங்க் பண்ணுறீங்க? மாற்றி யோசிக்க மாட்டீங்களா? ஏன் பிஸ்னஸ் ஆரம்பிக்க மாட்டீங்களா? பிஸ்னஸ் ஆரம்பித்தா லட்சக்கணக்கில் பணம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ வேலை செய்து இருக்கிறீங்க, சைடில் ஒரு சாதாரணமாக ஆரம்பிங்க. ஒரு கள்ள பருப்பு யாரோ ஒருத்தர் போடுறாங்க, அதில் லேபிள் விட்டு ஆன்லைனில் ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற வீட்டு பொருள்லாம் எப்படி இருக்குன்றீங்க? எல்லாம் சைனா மேடு. ஆனால் லேபிள் எங்கே இருக்கு? இந்தியன் மேடு. யாரோ ஒருத்தன் ப்ரொடெக்ஷன் பண்ணுறான், நம்ம லேபிள் போட்டு வித்துன்னு இருக்கோம். எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு. ஒன்னே ஒன்று பாருங்க, முன்னெல்லாம் மளிகை கடை இருக்கும், இப்போ மளிகை கடைங்களாம் இருக்குங்களா? எல்லாம் ஆன்லைனு. ஸோ ஆன்லைன் வரும்போது வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணலாம். வேலையை விடணும்னு அவசியம் கிடையாது. வீட்டிலேருந்து சின்னதாக ஆரம்பிங்க. எவ்வளோ இருக்குது, ஒரு முறுக்கு, பர்பி, இந்த மாதிரி கன்சூமர் ஐட்டம் இருக்குது, உங்கள் லேபிள் போட்டு விற்றுருங்க. இல்லை ப்ரொடக்ஷனுக்கு போங்க. ஒன்றும் இல்லை, லாஜிஸ்டிக்கு போங்க. லாஜிஸ்டிக்கில் போகிறதா இருந்தால் டிக்கில் லோன் தராங்க. ஒரு வேனு, லோடு வேனு, ஒரு காரு, டூரிஸ்ட் காரு, இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் நீங்கள் ஏதாவது ஒரு கன்சர்னோட ஒரு டைப் வைங்க. என்ன, ஒரு வருஷத்துக்கு லீவ் பீரியட் கொடுக்குறாங்க டிக்கில், இருந்து பண்ணுங்க. நீங்கள் வீட்டிலே உட்காந்துக்கின்னு இது பண்ணலாமா அது பண்ணலாமா. ரெண்டாவது, பிஸ்னஸ் நீங்கள் சொன்ன உடனே நம்ம உறவினர்களும் நண்பர்களும் டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதோ பாரு, அவன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டான், நடுத்தருக்கு வந்துட்டான், அவன் லோனு, இது அதுன்னு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. மோட்டிவேஷன் உங்கள் உறவினர்கிட்டமோ நண்பர்கள்கிட்டயோ வராது, உங்ககிட்ட தான் அந்த மோட்டிவேஷன் வரணும். நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருங்க. நீங்கள் ஏன் மாத சம்பளத்துக்கு பட்ஜெட் போட்டு மளிகை சாமான் இவ்வளோ, இஎம்ஐ இவ்வளோன்னு ஏன் இருக்கிறீங்க? நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக இருந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகுங்க. மோட்டிவேஷன் உங்ககிட்ட இருந்து தான் வரணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.